நாடு நாடாக தேடினாலும் அகராதியை புரட்டி புரட்டி பார்த்தாலும் நமக்கு கிடைத்திருப்பது போல் நாடு நாடாக நாடோடி போல் சுற்றக்கூடிய ஒரு பாரத பிரதமர் எந்த ஒரு நாட்டுக்கும் கிடைத்திருக்காது என்பது இந்த நூற்றாண்டின் அரிய பெரிய உண்மை. முதல்ல பெட்ரோல் பங்க்ல மொபைல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா நீங்களே பெட்ரோல் டீசல் மொபைல யூஸ் பண்ணி பேடிஎம் பே பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்களே சொல்றீங்க டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணணும்ட்டு. அந்த அளவுக்கு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு கிடையாது. மக்களுக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு இருக்கா, லிட்ரஸி ரேட் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கானா கிடையாது. கரண்ட் அந்த அளவுக்கு இருக்கா எல்லா இடத்துலயும் அப்படின்னா கிடையாது. முதல்ல ஒரு அடிப்படை தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா படிப்படியா ஒரு சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணா கரெக்ட் தான். உங்களோட நோக்கம் நீங்க பிளாக் மணியை நீங்க ப்ரோஹிபிட் பண்ண போறீங்க, பிளாக் மணியை ஒடுக்க இதை பண்றேன்னு சொல்றீங்க. 2014 மாண்புமிகு பிரதமர் அவர்களின் பிஜேபி அரசு என்ன வாக்குறுதி கொடுக்குது மக்களுக்கு? நாங்க கருப்பு பணத்தை எல்லாம் முடக்க போறோம், முடக்கிட்டு கருப்பு பணத்தை எல்லாம் சுவிட்சர்லாந்துல இருந்து அங்க இருந்து இங்க இருந்து ரெக்கவர் பண்ணிட்டு ஒரு இந்திய மக்களோட அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொல்றீங்க. 2015 என்ன சொல்றீங்க? பயம் பெகனும் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி உங்க எல்லாருக்கும் வர வேண்டிய 15 லட்சம் மாட்டு மண்டியில வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. 2016 நீங்க மனசாட்சியே இல்லாம என்ன சொல்றீங்க பிரதமர் அவர்களே? இந்த கருப்பு மணிலாம் மக்களாகிய ஏழை மக்களாகிய உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல எங்க அம்மா தாத்தா பாட்டி அப்படிங்கிறவங்களோட சுருக்கு பையில இருக்கக்கூடிய வேர்வை சிந்தி சம்பாரிச்ச ஏழைகளோட பணத்தை நீங்க சுரண்டிட்டு இருக்கீங்களே, இது நியாயமா? நம்ம நாடு ஒரு 45 கோடி மக்கள் வெறும் லேபர்ஸ், இந்த சில்லறை வர்த்தகத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. கீரைக்காரமா கிட்ட நம்ம போயிட்டு ஸ்வைப்பிங் மெஷின் யூஸ் பண்ண முடியுமா? இட்லிக்காரமா கிட்ட போயிட்டு நம்ம ஸ்வைப்பிங் மெஷின் யூஸ் பண்ண முடியுமா? ஆட்டோக்கார அண்ணா கிட்ட போயிட்டு நம்ம ஸ்வைப்பிங் மெஷின் கொடுக்க முடியுமா? நம்ம வீட்டுல ஒரு பிளம்பிங் ப்ராப்ளம் பாத்ரூம்ல பிக்ஸ் பண்றவங்க பிளம்பர் கிட்ட நம்ம ஸ்வைப்பிங் மெஷின் யூஸ் பண்ண முடியுமா? நாங்க போயிட்டு கடையில எதனா பிரைவேட்டான விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னா கூட இந்திய குடிமகன் நாங்க உங்களுக்கு அதை கிரெடிட் கார்டுல டிக்ளேர் பண்ணிட்டு தான் வாங்கணுமா, இல்ல டெபிட் கார்டுல டிக்ளேர் பண்ணிட்டு தான் வாங்கணுமா? எங்களுக்கு சுய உரிமையே கிடையாதா? நாங்கள் என்ன கொத்தடிமைகளா? அரசு அதிகாரிகளின் வீட்டுல நீங்க ரெய்டு செய்யறீங்க. மாநில அரசுக்குன்ட்டு ஒரு சுயாட்சி கௌரவம் உண்டு. ஆனா நீங்க அதை மீறி மத்திய அரசு மாநிலத்துல நீங்க ரெய்ட் பண்றீங்க. அங்க பல லட்சம் பணங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்றீங்க, பல கோடி ரூபாய் பணங்கள் எடுக்கிறேன்னு சொல்றீங்க. ஏன் பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல நீங்க போயிட்டு இந்த மாதிரி ரெய்ட் பண்ணக்கூடாதா? தமிழ்நாடு தான் உங்களுக்கு இழித்த வாயா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்க விருப்பப்படுறாங்க. அதே மாதிரி இப்ப நீங்க யூபியில உத்தரப்பிரதேசத்துல எலெக்ஷன்ல பாத்துட்டீங்கன்னா பல கோடி ரூபாய் நீங்க உங்களோட கார்ல செலவு பண்றீங்க, எலெக்ஷன் கேம்பெயினிங்க்கு செலவு பண்றீங்க. இந்த டொனேஷன்ஸ் எல்லாம் எந்த கணக்குல வருது, எப்படி வருது? அதே மாதிரி இந்த டிமானிட்டைசேஷன் நீங்க அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 70% மாநிலங்களில் யூனியன் டெரிட்டரிஸ்லயும் உங்களோட பிஜேபியோட தலைமை கழகம் வாங்கி இருக்கக்கூடிய சொத்துக்களோட பட்டியலோட விவரத்தை நீங்க வெள்ளறிக்கையா மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா அப்படின்னு மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க புதுசா விதவிதமா ஆடைகள் அணிந்துக்கோங்க பிரதமர் அவர்களே, அதை பத்தி எங்க மக்களுக்கு ஒன்னும் கவலை இல்ல. ஏன் ஒரு அடித்தட்டு மக்களோட ஒரு விவசாயியோட கோவணத்தை கூட விட்டு வைக்க கூடாதுன்ட்டு உங்களுக்கு எதனா சட்டமா? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 100 ரூபாய் நோட்டை நீங்க ஒரு சில்லறை வர்க்கத்துல ஒரு பால் கார்கிட்டயோ நம்ம அண்ணாச்சி கடையிலயோ நம்ம நாட்டார் கடையிலயோ நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா அந்த 100 ரூபாய்க்கு உண்டான மதிப்பான பொருளை நம்ம வாங்கிக்கிறோம் அண்ணாச்சி கிட்ட இருந்து. அண்ணாச்சிக்கு அந்த 100 ரூபாய் தான் போய் சேருது. அதுக்கப்புறம் அண்ணாச்சி அந்த 100 ரூபாவை கொண்டு போயிட்டு வேற ஹோல்சேல் கடையில நமக்கு வேண்டிய சரக்குகளை வாங்கிட்டு வச்சு நமக்கு அரிசி பருப்பு கொடுக்கறாரு. ஆனா ஆன்லைன் வர்த்தகத்துல என்ன ஆகுது? நீங்க 100 ரூபாய் பொருள் வாங்குறதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு 1.5% இல்ல 2% இல்ல 2.5% அந்த டாக்ஸ் நீங்க பே பண்ண வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு அந்த சர்வீஸ் சார்ஜஸ், அதாவது ₹1, ₹1.5 இல்ல ₹2 நீங்க எக்ஸ்ட்ராவா பே பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப இந்த 100 ரூபாய் நோட்டு ஒரு லட்சம் தடவை நம்ம பிரதமர் மோடி அவர்கள் எப்படி நாடு நாடாக சுத்தி கொண்டிருக்கிறாரோ அது மாதிரி இந்த 100 ரூபாய் நோட்டு இந்த ஆன்லைன் வர்த்தகம் வழியாக நாடு நாடாக சுத்தி அப்படியே சுத்திட்டு வரும்போது ஒரு லட்சம் தரம் இந்த 100 ரூபாய் நோட்டு சுத்தும் போது ஒரு 100 ரூபாய் நோட்டுக்கு ஒரு குடிமகன், இந்திய குடிமகன் ₹2 கமிஷன் பே பண்ணிருக்கான். தன்னோட சொந்த சம்பாத்தியத்துல தான் வேர்வை சிந்தி உழைச்ச பணத்தை ₹2 அளவுக்கு அவங்க கமிஷன் பே பண்ணிருக்காங்க அப்படின்னா 2 லட்சம், ஒரு சில சமயம் 2.5 லட்சம் ரூபாய் நம்ம இந்த ஜியோ மணி மாதிரி ஆட்களுக்கு, பேடிஎம் மாதிரி ஆட்களுக்கு நம்ம உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை நம்ம கொடுக்கிறோம். ஒரு 100 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருந்து புடுங்கறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன தேவை?
கந்து வட்டிக்காரங்களோ இல்ல வட்டிக்காரங்களையோ வந்து நம்ம எலெக்ட் பண்ணி நம்ம வந்து மேல உட்கார வச்சிருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு இவங்களோட செயல்பாடுகள் இருந்துட்டு இருக்கு. நீங்க பார்லிமெண்ட்ல வந்து கொஸ்டின் அவர்ல வந்து நீங்க பேச மாட்டேன்றீங்க, ஓட்டெடுப்புக்கு நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க. ஏன்னா இந்த ஓட்டெடுப்பு பார்லிமெண்ட்ல நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட அலையன்ஸ் பார்ட்டிஸே வந்து உங்களுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க அப்படிங்கறத பார்த்து நீங்க அஞ்சுறீங்க. இல்ல நான் இத்தனை பெரும்பான்மை உடைய இந்த பிஜேபி அரசு ஏன் வந்து பாராளுமன்றத்துல அந்த டிமானிட்டைசேஷன் பத்தி ஓட்டெடுப்புக்கு வந்து நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்கிறத வந்து நீங்க வந்து தெளிவுபடுத்தணும். அதே மாதிரி ஆர்பிஐல 14 டைரக்டர்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 4 டைரக்டர்ஸ் வச்சு, அதுவும் 3 டைரக்டர்ஸ் வச்சு நவம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு நீங்க ஒரு அஜெண்டாவை பாஸ் பண்றீங்க. அதை வந்து நீங்க பார்லிமெண்ட்லயும் வந்து நீங்க பாஸ் பண்ணல, கேபினெட்லயும் நீங்க பாஸ் பண்ணல. இப்ப நீங்க ரெட்ரோஸ்பெக்டிவ் லா போட்டு ஆன்டிடேட் போட்டு நீங்க பாஸ் பண்ணுவீங்கனாலும் எங்களுக்கு தெரியப்படுத்தணும். சோ இந்த மாதிரி ஒரு லெஜிட்டிமேட் விஷயமும் ஒரு லீகல் பாயிண்ட்ஸுமே வந்து நீங்க ஃபாலோ பண்ணாம ஜஸ்ட் லைக் தட் நீங்க எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறதுக்கு மக்கள் என்ன உங்களுக்கு விளையாட்டு பொருளா, இல்ல நீங்க இந்த விளையாட்டு பணம் மாதிரி ஒரு சொப்பு காசை வந்து நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்களே, அந்த சொப்பு காசு 2000 ரூபாய்க்கு எங்களுக்கு எங்கன்னா வந்து சேஞ்ச் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன் வந்து நம்மளோட இந்திய மக்களை வந்து இந்த அளவுக்கு நீங்க கஷ்டத்துக்கு ஆளாக்குறீங்க அப்படிங்கறதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய காலம் மிக விரைவில் வரும்.